தேர்தல் என்பதே ரகசியம். தேர்தல் என்பதே ரகசியம்தான். என் லெவலில் ஒரு ரகசியம் இருக்கலாம், மாவட்ட செயலாளர் ரகசியம் இருக்கலாம், ஒன்றிய செயலாளர் ரகசியம் இருக்கலாம். ஏன் BL2 போட்டிருக்கீங்க பார், அங்கே கூட ரகசியம் இருக்கணும். அதுதான் தேர்தல் வெற்றிக்கு அடிப்படையாக அமையும். ஏன்னு சொன்னால் சில நேரங்களில் சமூக வலைத்திலே பயன்படுத்துகிற நண்பர்கள் ஆர்வக்கோளராக இந்த தேர்தலை நான் அதை செய்தேன் இதை செய்தேன் என்று போடுவதே தவறு. அது எதிரிகளை நீங்கள் தூண்டி விடுறீங்கன்னு அர்த்தம். கழக வளர்ச்சியை பற்றி நீ போடு, ஆட்சியினுடைய சாதனை பற்றி பரிசட். தேர்தலில் உனக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க என்பது அது ரகசியமாக தான் இருக்கணும். அதான் தேர்தல். ஆனால் தேர்தல் என்பதே ரகசியம் என்பதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு எனக்கு முன்னால் பேசினாங்க. நான் அதிகம் பேச விரும்பலை. எத்தனையோ மூத்த முன்னோடிகள் இருந்தார்கள். 2006, 2011, 2009 பெண்ணாகரம் இடைத்தேர்தல். ஏன்னா நான் பெண்ணாகரத்துடைய பார்முலாவை தான் நான் சேலத்தில் நான் பயன்படுத்த போகிறேன். புரிஞ்சுங்க, பெண்ணாகரத்தின் பார்முலா நான் சேலத்தில் பயன்படுத்த போகிறேன். அம்மையார் அவர்கள் இறந்து விட்டவர்கள் அவர் நான் விமர்சனம் செய்யவில்லை. ஆனால் அம்மையார் அவர்களும் 3.5 நாள் சுற்றுப்பயணம், 3.5 நாள் சுற்றுப்பயணம் பெண்ணாகரம் தொகுதியில். எப்பொழுதும் அம்மையார் ஜெயலலிதா தேர்தல் பிரச்சாரத்தை ஒரு நாள் தான் எடுத்துக்குவாங்க எப்பயுமே. நான் இப்போ சொல்கிறேன். ஆனால் பெண்ணாகரம் தொகுதியில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக 3.5 நாள் அவங்க சுற்றுப்பயணத்தை எடுத்துக்கொண்டார்கள். தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருப்பவர் என்னை கேட்டார், நான் எத்தனை நாளைக்கு வரணுன்னார். ஜெயலலிதா 3 நாள் போட்டுக்கிறாங்க, நீங்கள் 2 நாள் வந்தால் போதும்னா நான் 2 நாள் வந்தால் போதும்னார். தேர்தல் 5 நாள் இருக்கும். ஏன்னா தெரியும், ராஜேந்திரன் தலைமையில் தேர்தல் பணிக்கு ஆற்றியவர்கள் இங்கே இருக்கிறீர்கள், செல்வநிதி தலைமையில் பணியாற்றியவர்கள் இங்கே இருக்கிறீங்க, சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சிவலிங்கன் தலைமையில் பணியாற்றியவர்களும் இங்கே இருக்கிறீர்கள். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம், சில இளைஞர்களுக்கெல்லாம் தெரியாது இருக்கலாம். 5 நாள் என்கிற பொழுது முதலமைச்சராக இருந்த அண்ணன் கலைஞர் தலைவர் அண்ணன் கலைஞர் காலையில் 7:30 மணிக்கு எனக்கு ஃபோன் போட்டார். பெண்ணாகர நிலவரம் என்ன ஏன்னார். நிச்சயம் ஜெயிச்சிடலான்னு. என்ன ஓட்லையா ஜெயிப்பேன்னார். நான் ரொம்ப அடக்கமாக சொன்னேன், ஒரு 30,000 ஓட்டில் நான் ஜெயிச்சிடும். 30,000 ஓட்டில் ஜெயிப்பியான்னு கேட்டார். அடக்கமாக சொன்னேன், 30,000 ஓட்லையாவது நான் ஜெயிச்சிருவேன்னு. அப்போ நாளை மறுதினம் வர கூட்டத்துக்கு கடைசி நேரத்தில் வரட்டுமான்னாரு. அதை விட எனக்கு வேறு என்னென்ன முடியும், நீங்கள் நாளன்னைக்கு வாங்கன்னு சொல்லி இரவோடு இரவாக 5 ஏக்கரா டவுனில் இடத்த பிடிச்சி நிறைவே எல்லாத்தையும் போட்டு பந்தலை போட்டு வேலூரில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் இருக்கிறார், அவர் ஸ்பீக்கர் செட்டில் எட்டுன்னு சொல்லி எல்லாம் செட் பண்ணி கலைஞர் அண்ணன் கூட்டம் நடைபெறுகிறது. பெண்ணாகர மக்களே கூடியிருக்கிறார்கள். கலைஞர் சொன்னார், இங்கே இன்பசேகரனை உதவி சொல்ல நிற்க வைத்திருக்கிறேன், இந்த பெண்ணாகர மக்கள் மீது நம்பிக்கை வைத்து சொல்லுகிறேன், அவருக்கு உதவி செய்ய ஓட்டு போடுங்கள், புதிய சட்டமன்றத்திற்கு இன்பசேகரன் அழைத்து போகிறேன் என்று இப்படி தான் பேசுகிறேன். நான் அழைத்து போகிறேன்னார். மக்கள்லாம் சொன்னாங்க, கட்டாயம் நாங்கள் ஓட்டு போடுறோம், அவரை கட்டாயம் அழைச்சி போங்க அப்படின்னு மக்கள் பூரா சொன்னாங்க. ஆனால் அந்த நிலைமையில் என்ன அந்த தேர்தல் நடைபெற்றது என்று சொன்னால், 3.5 நாள் அதிமுக சுற்றுப்பயணம் செய்து கூட அந்த டெபாசிட்டை பெண்ணாகர தொகுதியில் அதிமுக இழந்தது என்பது வரலாறு. இந்த ரகசியத்துக்காக நான் சொல்ல வரேன், வரலாறு. அதுதான் இங்கே செல்ல கணவி சொல்லுகிற பொழுது, இவர் பல இடைத்தேர்தல் நடத்தி கொண்டிருக்கிறார். இங்கே இருக்க எத்தனை பேர் உங்களுக்குலாம் தெரியாது, பேப்பரில் விளம்பரம் ஒருத்த பேரில் வரும். ஆனால் தேர்தல் மாத்திரம் எங்கேயோ உட்காந்து ரகசியமாக இவர் தேர்தல் நடத்தி கொண்டிருப்பார் அப்படின்னு சொன்னதுக்கு வேறொன்றும் பொருள் இல்லை. என்னை தேர்தல் பொறுப்பாளராக பேப்பரில் கூட அறிவிக்கலை. அண்ணன் கலைஞர் போய் பெண்ணாகரத்தில் தேர்தல் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளு என்று சொன்ன உடனேயே 2 தினங்கள் நாங்கள் சுற்றுப்பயணம் செய்கிறேன். எனக்கு நல்லா நினைவு இருக்கிறது, தருமபுரியில் லதா பச்சிப் என்கிற ஒரு பொதுக்குழு உறுப்பினர், அவர் இரவு நான் கிட்டத்தட்ட 9 மணிக்கு போய் அவரை சந்திக்கிறேன். நீங்கள் இன்னும் கோபமாக இருக்கிறன்னு கேள்விப்பட்டப்போ அந்த கோபத்தெல்லாம் யாராவது திட்டணும்னா என்ன நேரடியாக எப்பயே திட்டப்பான்னு நான். ஆனால் உங்களையா நான் திட்டுறேன். அப்புறம் எதுக்கு ஒதுங்கி இருக்கிறேன்னு கேட்டேன். இல்லைன்னா நான் வந்துடுறேன் நாளையிலன்னார். அடுத்தது சொன்னார்,
அண்ணா வீரபாண்டியாரை கொஞ்சம் ஐஸ்னு போனீங்கன்னா நல்லா இருக்குன்னா அவர் சொந்தக்காரெலாம் எங்கே தானே இருக்கிறாங்க, அவர் கொஞ்சம் ஐஸ்னு வாங்கன்னு சொன்னார். 2 தினம் கழித்து முருகேச பூபதிக்கு நான் ஃபோன் போட்டு அண்ணன் வீட்டில் இருக்கிறாரான்னு கேட்டேன். சேலத்தில் தான் இருக்கிறாருன்னாங்க. உடனே அண்ணங்கிட்ட கொடுப்பானேன்னு அவர்கிட்ட கொடுத்தேன். என்னப்பா வேலுன்னார். அப்போ அவர் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர், ஃபுட் அண்ட் கோஆப்ரேஷன் மந்திரி. ஒன்று நான் பெண்ணாகரம் தேர்தல் அலுவலகம் திறப்பதாக இருக்கிறேன், சென்டிமெண்ட்டாக நீங்கள் வந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து திறந்துவீங்க என்ன. அடுத்து கேட்டார், என்னையா கூப்பிட்றேன்னாரு. ஆனால் நான் ஒன்று தானே கூப்பிட்றேன்னு. எப்போ வரணுன்னாரு. எனக்கு ஒரு நாள் அவகாசம் போதும்னு. நாளன்னைக்கு கட்டாயம் வந்துடுறோம்பா, எத்தனை மணிக்கு வரணுன்னாரு. 10 மணிக்கு வான்னு சொன்னேன். நான் நோட்டீஸ் போட்டேன். அங்கே இருக்கிற லோக்கல் இருக்கிற கட்சிக்கார பேரெல்லாம் போட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு தலைமையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு கீழே வந்து தேர்தல் பணிக்குழு பெண்ணாகரம் இடைத்தேர்தல் அதையும் போட்டு முடிச்சுட்டு நோட்டீஸ் அனுப்பினேன். என்னை வந்து கேட்டார், எப்பா இவ்வளவும் செய்கிற, இந்த நோட்டீஸில் உன் பேரை கூட காணாமன்னாரு. அதுதான்னா என்னுடைய ரகசியம். எந்த காரணத்துக்கும் நான் தேர்தலில் என்னை முன்னிறுத்த மாட்டேன். பெண்ணாகரத்தில் தேர்தலில் நடத்த போது எத்தனையோ நோட்டீஸ் எடுத்துருக்கேன், என் பேரே இருக்காது, என் படம் இருக்காது. ஆனால் இந்த செய்தியை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புவது, நான் மாவட்ட கழக செயலாளர் 3 பேரை அழைத்து பெண்ணாகர தேர்தலில் எப்படி நான் தேர்தல் நடத்தினேன், எப்படி நடத்தணும் என்கிற பெண்ணாகரம் பார்முலாவைத்தான் சேலத்திலையும் நான் பயன்படுத்த போகிறேன். அப்படி பயன்படுத்துகிற பொழுது 16 தொகுதி நம் கையில் இருக்கும், 11 தொகுதியும். அதனால் அதில் நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைக்கணும் அப்படின்னு நான் மீண்டும் உங்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.